எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். எனக்கு 10,000 ரூபாய் இருக்கா, 10% 1000 ரூபாயாவது எடுத்து வச்சிரு. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு அவன் நல்லா இருக்கான்னா கிடையாது, அவனுமே இஎம்ஐயில் தான் வாழ்க்கை நடத்தணும். எல்லா அட்வைசர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட், நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு வாட்டர் டேங்கில் ஒரு லீக்கேஜ் மாதிரி, அந்த லீக்கேஜ் அடைக்கலன்னா ஒரு நாள் டேங்க் எம்டி ஆகிடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க. அவசியமான செலவுகளை பண்ணிக்க வேண்டியதான் வாழ்க்கைக்கு தேவை. ஸோ அப்போ யார் என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் இல்லை தொழில் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படிங்கிறது அவங்களால சேமிக்க முடியும். அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய், அப்போ 12 மாதத்துக்கு 3600. அதையே தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுதுளி பெருவெள்ளம். இந்த 10 ரூபாயில் வராத பழக்கம் நாளைக்கு நீங்கள் உங்கள் கையில் 10,000 ரூபா வந்தாலும் வராது, 10 லட்சம் இருந்தாலும் வராது. இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக அவங்களால முடியும். எனக்கு பைக் வாங்க போகிறேன்னும் போது நான் இஎம்ஐயில் ஈஸியாக கிடைக்குது, அதனால் யோசிக்கிறதே கிடையாது. 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எடுத்தோடனே ஒரு மொபைல் பைக்கு. நிறைய பேர் தேவையே இல்லாமல் ஐஃபோன் வாங்குறாங்க. ஆனால் ஐஃபோன் வாங்கிட்டு அதில் எதாவது கற்றுக்கிறியா, அதில் ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறியா, ஏதாவது பண்ணுறேன்னா வாங்கு, இஎம்ஐ கட்டு. என்னை வந்து என் சர்க்கிளில் கம்பேர் பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்க 1 கோடி பேர் 10 கோடி பேரை கம்பேர் பண்ணும்போது நானும் போய் போஸ்ட் பண்ணணும், நானும் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோடிகளில் பணம் சேர்க்கணும். 2026 எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணணும். எங்கள் பசங்க கல்யாணம் படிப்பு கூட லோன் வாங்கிடலாம், கிடச்சிரும். ரிட்டையர்மெண்ட் லோன் யாருக்குமே கிடையாது. இப்போ லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் நிறைய போட வேணும். 1000 ருபீஸ் எஸ்ஐபி போட்டு டாப் அப், போக போக ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபி வித் டாப் அப் போட்டிங்கனாலே உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமா அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அப்போ முதல் 1 கோடி அச்சீவ் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த 1 கோடி வர்றதுக்கு நம்ம சேமிக்க தொகையை பொறுத்து இருக்குது. 5,000 சேமிக்க போகிறோமா, 10,000 சேமிக்க போகிறோமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த முதல் 1 கோடி வந்ததுக்கப்புறம் 2வது 1 கோடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அதான் வந்து கூட்டு வட்டியினுடைய மகத்துவம். 2 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அந்த செக்டரல் இன்வெஸ்டிங், அந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் செக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அது நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். எல்லாருக்குமான சொல்யூஷனும் கிடையாது. அது யாரும் ட்ரை பண்ணி சுடுக்காதீங்க. இப்போது 2026 எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பங்கு மார்க்கெட் பற்றி எனக்கு இன்னும் நிறைய தெரில, நான் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து இல்லை இந்த ஈக்விட்டி சார்ந்து எனக்கு வந்து சில நாலேஜ் இருக்குது. ஸோ நான் வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பணம் சேர்க்கணும். எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி கோடிகளில் பணம் சேர்க்கணும். 2026 எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி என் கூட 5 பேர் கூட கிடையாது. ஸோ இங்கே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஸோ ஈவன் எங்கள் ஜென்ரேஷனை கூட வந்து ஒரு 2-3 மார்க்கெட் கரெக்ஷன் இல்லை மார்க்கெட் சைக்கிளை சேஞ்ச் பண்ணாங்கன்னா பேனிக் ஆகிடுவாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ங்கிறது 5 இயர்ஸ், ஷார்ட் டேர்ம்ங்கிறது 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ், 10 இயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் அப்படின்னா 20 இயர்ஸ் தான் மினிமம் அந்த லாங் டேர்ம். நீங்கள் ஜப்பானுடைய அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து 50 வருஷத்துக்கு சர்வே பண்ணக்கூடிய லெவலில் தான் அவங்க வந்து திங்க் பண்ணியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரிலாமே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சர்வே ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருங்கிறவங்க வந்து 20 இயர்ஸ் தேவைப்படும். ஷார்ட் டேர்ம்ங்கிறது 10 இயர்ஸ் வச்சுக்கணும். ஒரு மேஜிக் நடக்காது. நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிட்னாவே 5 வருஷம் ஆனால் தான் நமக்கு ஒரு மாம்பழம் கிடைக்கும். அதுவே லாங் டேர்ம் அப்படின்னா டீ குட்னா 20 இயர்ஸ் 25 தான் டீ குட்டுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ லாங் டேர்ம் அப்படின்னா இதாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஏஜ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபண்டு. பிளாங்காக வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸியில் பண்ணுங்கள், மிட்டில் பண்ணுங்கள், ஸ்மாலில் பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல் வேறையாக இருக்கும். அவங்க ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஏன் சொல்கிறோம் எல்லாருமே ரிப்பீட்டடாக எல்லா இன்டர்வியூஸில் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணால் பார்க்குறது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் கேட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் எனக்கு வேணாம் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே சொல்கிறோம். ஏன் வேணும் அப்படின்னா, உங்களோட கல்யாணம் பண்ண போகிறதில்ல, நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு ட்ரேடிங் கற்றுக்கிட்டு என்ன வேணால் பண்ணுங்கள். பட் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்தவருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து 18 வருஷம் 25 வருஷம். ஸோ இது ரெண்டுமே இது டாப் ப்ரையாரிட்டி ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்றது எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்லேயும் சொல்கிறது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. பட் கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ அது வந்து 25-30 வருஷம் குறையாமல் 30 வயசில் கன்சிடர் பண்ணாலும் 55-60 வயசு வரைக்கும் உழைக்க முடியும். வேலை இருக்குன்னா
ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்ற கணக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான லைஃப் லைன் கோல்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான். நீங்கள் பசங்க கல்யாணம் படிப்பு கூட லோன் வாங்கிடலாம், கிடச்சிரும். பட் ரிட்டையர்மெண்ட் லோன் யாருக்குமே கிடையாது. அப்போ லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் நிறைய போட வேணும். ஒரு 1000 rupees எஸ்ஐபி போட்டு டாப்அப்போ, ஒரு போக போக ஒரு 2000 ரூபாய் எஸ்ஐபி வித் டாப்அப் போட்டிங்கனாலே உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமா அப்படின்னா டேட்டாஸ் இருக்குது, நிறைய சைட்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். ஒரு எஸ்ஐபி என்ஏவி வந்து 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 4400 வரைக்கும் போயிடுச்சு. 30 years ஜேர்னி. 96 ஆரம்பிச்சது, இப்போ 2026 வரப்போகுது. 95 ஆரம்பிச்சதெல்லாம் 30 years கம்ப்ளீட் ஆனதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு என்ஏவி க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நீங்கள் விச் ப்ரூவ்ஸ் சரி இதெல்லாம் நான் அனுப்பிக்க முடியாதே, நான் எதுக்கு பண்ணணுன்னா அப்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு லைஃப்பில் எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் பணத்தை என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோடீஸ்வரன் ஆக மட்டும் சொல்லலை. இப்போ லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு பணத்தை வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்குன்னு ஒரு போர்ஷன் எடுத்து வைங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதை ப்ராப்பராக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ தட் உங்களோட இப்போயும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்யூச்சர்லேயும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லாமல் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் 1 yearக்குள்ளே 2 yearsக்குள்ளே எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அந்த செக்டரல் இன்வெஸ்டிங், அந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் செக்டார்ஸாக இருந்தாலும் சரி, அது நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். எல்லாருக்குமான சொல்யூஷனும் கிடையாது. அது யாரும் ட்ரை பண்ணி சுட்டுக்காதீங்க. சுட்டுக்கிறது மீன்ஸ் ஒரு 3-4 yearsல ரிட்டர்ன்ஸ் இருக்காது, மேபி 5th-6th year நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது ஒரு வெயிட் பண்ணணும். ஸோ 2-3 yearsல வேணும்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் இயர் போட்டால் கரெக்டான என்ட்ரியான்னு எனக்கு தெரியணும். அப்படி இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பணம் கேபிட்டல் லாஸ் ஆகாது. ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க பியூட்டி. அந்த லாங் டேர்ம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க செக்டராலும் போகலாம். 7-8 yearsல பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 2-3 yearsல வேணும்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சிருக்கும். கோல்டுக்கு எப்படி சொன்னோமோ 3 years முன்னாடி என்ட்ரி, இப்போ எக்ஸிட் ஆகணும், ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக், அதே விஷயம் செக்டர். ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய பார்த்தா தான் அது பண்ண முடியும். அப்படி இல்லைனா சிம்பிளாக லாங் டேர்முக்கு நான் எந்த எஸ்ஐபி போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்றதை யோசித்து சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸோ கோல்டு கொஞ்சம் அப்படின்றத டைவர்சிஃபைடாக வச்சுக்கலாம். நிஃப்டி 500ன்றது டாப் 500 கம்பெனிஸ். ஸோ 25-30 வயசில் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக ஆரம்பிச்சிங்கன்னா லாங் டேர்ம் ஒரு 15-20 வருஷம், 5 வருஷத்துலேருந்தே இது எதுக்குமே லாக்இன் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணால் எப்போனா எடுத்துக்கலாம். எதுக்கு லாக் பண்ண மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோமோ, இந்த பணம் இந்த கோலுக்கு, இந்த பணம் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னும் போது எடுக்க மாட்டீங்க, எடுக்கக்கூடாது. ஸோ அது கமிட்மெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை பசங்களோடையோ கமிட்மெண்ட் இருந்ததுன்னா, உன் படிப்புக்கு நான் போட்டு வைக்கிறேன், உண்டியலில் போடுற மாதிரி நான் உனக்கு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும், நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு. பசங்களுக்கும் தெரியும் நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ தட் லாங் டேர்முக்கு இது கரெக்டாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு டைம் இருந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட ஒரு குட்டி ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லிவிடுவார் 1 yearக்கு என்ன பண்ணலாம், 2 yearsக்கு என்ன பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். தெரியாமல் ஸ்கேமில் மாட்டுறதுக்கு பதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஒரு குட்டி ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா 1 year 2 yearக்கு 20% 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியும். அவங்க வந்து ரெகுலேஷன்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அது தெரியாமல் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரெகுலேட்டட் கம்பெனிஸ் இருக்குது. 2026லையாவது அவங்கக்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கி பண்ணி நல்லா சம்பாதிங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நம்ம சுற்றி மாறி இருக்குது. பட் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சுற்றி நம்ம இஎம்ஐ லோன் இப்படியே நம்ம வந்து இந்த ட்ராப்லேயே இருக்கும். இதிலேருந்து நான் ஒரு ஸ்டெப் அஹெட் ஆகி நான் வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அதாவது எக்ஸ்பென்சஸ் தான் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வருமானம் என்ன, செலவு என்ன. அப்போ வந்து செலவில் தான் பார்த்திங்கன்னா எது அவசியமான செலவு, எது அனாவசியமான செலவுன்னு தெரிஞ்சுக்கணும். வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு வாட்டர் டேங்கில் வர லீக்கேஜ் மாதிரி, அந்த லீக்கேஜ் அடைக்கலன்னா ஒரு நாள் டேங்க் எம்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது அவசியமான செலவுகளை பண்ணிக்க வேண்டியதான் வாழ்க்கைக்கு தேவை. அனாவசியமான எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுலேயே ஒரு சிறிய தொகை வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும். அதை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுவாங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சுக்கணும். ஸோ வந்து அதிகமாக இப்போ 2026 வந்து இன்வெஸ்டர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 yearsக்கு அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ரீசனபிளாக மாடரேட்டாக அவர் வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு எதிர்பார்ப்பும் பெருசாக இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டாக அவரே 5 yearsக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடும். அவர் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் பெட்டரான மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். முக்கியமான விஷயம், நான் இவரை பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கவரை பார்த்து. ஸோ அவரோட வாழ்க்கை வேறு, என்னோடய வாழ்க்கை. ஒரே ஸ்கூலில் படித்து, ஒரே காலேஜில் படித்து, ஒரே வேலையில் இருந்தாலும் அவர் சேர்த்து வச்சுருப்பார், நான் வந்து செலவாளியாக இருப்பேன். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ என் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு பண்ணணும்.
அவர் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், ஸ்டாக்ஸில் போடுவார். அவர் சொல்லியும் கேட்காம நான் அப்புறமா போய் லெவல் ஏறின பிறகு போட்டேன்னா எனக்கு லாஸ். நான் அவரை திட்டி யூஸ் இல்லை. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ்னு சொல்லுவேன். 2026 ஒன்று பண கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், இன்னொன்று லோன் இல்லாமல் இருக்கலாம், மன நிம்மதியோடு இருக்கலாம். இது இருந்தாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் நான் வந்து முக்கியமாக வந்து எந்த வயசு 20s 30s 40s இருந்தாலும், ஐடியோ எந்த துறையில் இருந்தாலும், ஏஐ வந்ததுனால வேலை பிங்க் ஸ்லிப்பு, வேலை ஷூரிட்டி இல்லாமல் எல்லோரும் அது ஒரு மைண்டு பேக் சைடில் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வைங்க. ஸோ 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதில் என் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ற ஃபோக்கஸும் இனிமேல் எல்லாருக்குமே வேணும். பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, கீழே இருக்கவங்கள, எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்க, எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு 10% வந்து நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா, நான் வந்து பயந்துக்கிட்டே இருக்கேன்னா அதை பயத்தை உடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் போக முடியுமா, ஏஐ கற்றுக்கலாமா. ஏன்னா ஒன்ஸ் அதுதான் கான்ஃபிடென்ஸ். உங்கள் ஸ்கில் லெவல் இவ்வளோ இருந்தால் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கில் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நெக்ஸ்ட் லெவல் படிக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். அது படிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேறு துறைக்கு போகிறதுக்கு இப்போயே முடிவு பண்ணணும். நான் இன்னமும் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்கள் இன்கம் லெவல் அதோட சீல் ஆகிடும். அப்புறம் மற்ற விஷயங்கள் பார்த்துட்டு என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, கார் வாங்க முடியல, பெரிய வீடு வாங்க முடியலன்ற ஒரு டென்ஷன் தான் இருக்கும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். கம்பேர் பண்ணோன்னா அவன் இவ்வளோ படிச்சுட்டா நானும் படிச்சுக்கிறேன், படித்து கம்ப்ளீட் பண்ணுறேன்ற அளவுக்கு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ அதுதான் என்ன கேட்டால் பணம் தானாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா இது பண்ணுங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது. உங்கள் லைஃபோட ஃபோக்கஸ் நல்லா படிங்க. ஐ மீன் ஸ்கூல் காலேஜ் தாண்டி தான் முக்கியமான படிப்பு. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த படிப்பு ஸ்கூல் டிகிரியை தாண்டி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்கில்ஸ் டெவலப் ஆன அளவுக்கு உங்கள் இன்கம் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து தானாக வரும். அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். 20,000 தான் சம்பாதிக்கிறேன், 40,000 தான் சம்பாதிக்கிறேன்னு இல்லாமல் இதுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியுமா தெரியல, வேலை போயிடுமா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 6 monthsக்குள்ளே ஏதோ ஒரு கோர்ஸ் படிங்க, உங்கள் வேலைக்கு யூஸ் ஆகிற மாதிரி. அதுதான் ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பேசின சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து முதலீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களோட சேலஞ்ச் இல்லை, ஆல்ரெடி முதலீட்டுக்குள்ளே வந்தவங்களோட சேலஞ்ச். இப்போ நான் கேட்குற கொஸ்டின் வந்து என்னால் வரவே முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், செலவுகள் வந்துடுது, நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன், பட் எங்கே இருந்தோ எனக்கு வந்து செலவுகள்லாம் வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. எப்படி அந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளில வருது? சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சேர்க்க முடியலையே. ஜென்ரலாக வாழ்க்கையில் வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வானத்துலேருந்து கீழே இறங்கி வராது. ஓகேவா? நம்மளாக உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து கமிட்மெண்ட்டு. ஸோ அப்போ யார் என்ன மாதிரி வேலை செஞ்சாலும் இல்லை தொழில் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபா அப்படிங்கிறது அவங்களால சேமிக்க முடியும். அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 300 ரூபா. அப்போ அப்போ 12 மாதத்துக்கு 3600 ஆகிடுது. அதையே தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10, 20 ஆகும், 30 ஆகும். அதனால் சிறுதுளி பெருவெள்ளம். அந்த 10 ரூபாயில் வராத பழக்கம் நாளைக்கு நீங்கள் உங்கள் கையில் 10,000 ரூபா வந்தாலும் வராது, 10 லட்சம் இருந்தாலும் வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக அவங்களால முடியும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸ்டார்டிங் வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கான கமிட்மெண்ட். எனக்கு பைக் வாங்க போகிறேன்னும் போது நான் இஎம்ஐயில் ஈஸியாக கிடைக்குது, அதனால் யோசிக்கிறதே கிடையாது. 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் எடுத்தோடனே ஒரு மொபைல் பைக்கு. நிறைய பேர் தேவையே இல்லாமல் ஐஃபோன் வாங்குறாங்க. ஆனால் ஐஃபோன் வாங்கிட்டு அதில் எதாவது கற்றுக்கிறியா, அதில் ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறியா, ஏதாவது பண்ணுறேன்னா வாங்கு, இஎம்ஐ கட்டு. அதுக்கு பதில் அடுத்த 2 இயர்ஸ்க்கு நான் இதை பே பண்ணிவிட்டு அது மூலமாக வர பணத்தில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட். இப்போ என்னால் 5,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து நான் ஐஃபோன் வாங்குறதுக்கு இப்போவே ஒரு எஸ்ஐபி போடலாம். வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாத்தையும் செலவு பண்ணுங்கள். உங்கள் வெள்ளைக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி படம்லாம் நிறைய வந்துச்சு. அப்போ வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆச்சு. இப்போ வந்து எடுக்கிற படம் எல்லாமே வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு, இங்கே ட்ராவல் பண்ணு. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் அதான், நம்ம சர்க்கிள்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை மாதிரியே இருப்பாங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒன்று சென்னைக்குள்ளேயே சுற்றுவோம், இல்லை பக்கத்து நேட்டிவ் சொந்த ஊருக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போவோம் எப்போயாவது. பட் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நான் இந்த ஃபாரின் போகிறேன், மால்தீவ்ஸ் போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து என்னை வந்து என் சர்க்கிளில் கம்பேர் பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் இருக்க 1 கோடி பேர் 10 கோடி பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னோடய தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகிடுது. நானும் போய் போஸ்ட் போடணும், நானும் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். போஸ்ட் போடாட்டியும் நானும் அந்த ஊருக்கு போகணும், நானும் இந்த வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது பண்ணாதீங்கன்னு அந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு, டேட்டாவோடு போட்டிருந்தாங்க. அண்ட் ஹார்ட் ஈட்டிங் எல்லாருக்குமே. ஆமாம், நம்மளை அறியாமல் போய் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன ரீல்ஸ் பார்க்குறோன்னா, எனக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னா எல்லா ஃபுட்டும் பார்ப்போம், பட் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னா கிடையாது, ஆனால் எல்லா ரீல்ஸும் பார்ப்பேன்.
கிச்சனுக்கு பக்கமே போக மாட்டோம், ஆனால் கிச்சன் ரீல்ஸாக பார்த்துட்ருப்போம் என்ன சமைக்கலாம். ஸோ அதனால் ரியாலிட்டியோட என்ன பண்ண முடியுமோ அது வந்து அன்ரியலிஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு ரியாலிட்டியோடு என்ன பண்ண முடியும்னு இருந்தாலே சிம்பிள் ஃபார்முலா. இது எங்கேயுமே சொல்லி தரதில்லை, பட் எல்லா அட்வைசர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் எது முதல்ல பண்ணிங்கன்னா தான் மீதி தான் எக்ஸ்பென்ஸ். எனக்கு 10,000 ரூபாய் இருக்கா, 10% 1000 ரூபாயாவது எடுத்து வச்சிரு, மீதி செலவு பண்ண 9,000 ரூபாய். 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் அவங்களுமே ஃபுல்லுத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டில் தான் வாழ்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னு அவன் நல்லா இருக்கான்னா கிடையாது, அவனுமே இஎம்ஐயில் தான் வாழ்க்கை நடத்துகிறான். 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறியா, 10% 20%னா 20,000 ரூபாய் வரைக்கும் நான் சேவிங்ஸ்னு செகண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. சிம்பிள் சொல்யூஷன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாட்டி நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். நான் இதெல்லாம் வீடியோ பார்க்குறேன், இதெல்லாம் இப்போல்லாம் நிறைய அந்த லெவல் டாக்ஸ் வந்துச்சு. ஏன்னா நிறைய பார்க்குறாங்க, நிறைய பண்ணுறோம், பட் யாரும் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சார் சொல்கிற மாதிரி 10 ரூபாய் கணக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு பார்க்குறீங்க, அதை பிரேக் பண்ணி ஒரு வீக்கெண்ட் செலவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீக்கெண்ட் வந்து வெளியில் போனால் ஒரு ஃபேமிலியாக 4 பேர் போகிறோன்னா ஒரு 3,000 ரூபாய் இல்லாமல் ஆகாது. ஸோ ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் உங்களால் எடுத்து வச்சுக்க முடிஞ்சால் வீக்கெண்டு அந்த செலவு பண்ணுங்கள். இல்லை இதை சுருக்கிக்கிட்டு வீட்லேயே ஹோம் தேட்டரை போட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. 3,000 2,500 சேவ் பண்ண முடியும். அது ஒரு எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காக போட சொல்ல, இல்லை எங்களுக்காக போட சொல்ல, உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் போடுங்க. இது 1 லட்ச ரூபா ஃபேமிலி 25,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு 250 ரூபாயிலேருந்து ஒரு நாளைக்கு 10 ரூபானா 300 ரூபா. பட் அவங்களாம் இதெல்லாம் கைட் பண்ணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னோட சில டிஸ்கஷன்ஸில் சில பேர் வந்து இப்படி 10 ரூபா போடலாங்க ஒரு நாளைக்குன்னா, தாராளமாக பண்ணலாமே. ஒரு மாதத்துக்கு 500 ரூபா போட முடியுமா? ஆனால் அவங்களுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 500 ரூபா என் பையனுக்கு இல்லை என் பொண்ணுக்கு எனக்கு அப்படின்னு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் கைட் பண்ணுறதுக்கு சரியில்லை. இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும். பட் யாரெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்களோ அவங்க வீடியோ பார்த்துட்டு என்னால் முடியல, பத்தலைன்னு. பட் ஸ்டார்ட் ஸ்மால், ரொம்ப யோசிக்காதீங்க. 500 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ரொம்ப குறைவாக தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒரு அமௌண்ட்டும் சொல்ல முடியுமா? நான் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கு வந்து ஒரு ஆட்டோவில் போகும்போது கூட என்னோட ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் ஃபோன் பேசுகிறத பார்த்துட்டு அவர் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார். அப்போ அவர்கிட்ட தான் சொன்னேன், உன்னால் 10 ரூபா டெய்லி சேமிக்க முடியும், 30 நாளைக்கு 300 ரூபா, இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் இது வந்து எல்லாராலையும் முடியும். ஸோ 10 ருபீஸ் அப்படிங்கிறது அதான் சொன்னேன். 10 ருபீஸ் வராத பழக்கம் நீங்கள் எதுவுமே அது இந்தியாவில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன் தான், ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா யாருமே எதையுமே செய்ய மாட்டாங்க, கம்பல்ஷன்னா செய்வாங்க. ஸோ அது மாதிரி கம்பல்ஷனாக தான் எல்லாமே வரும். ஸோ கண்ணை மூடிட்டு டெய்லி 10 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிடணும். நீங்கள் பார்த்த ரொம்ப மினிமமாக அட்வைஸ் பண்ண போன வீக்கெண்ட் ஊருக்கு போயிருந்தோம். கோயிலில் என்னோடய பழைய வீடியோ ஒன்று பார்த்துட்டு, சார் நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்னு தெரியாதுன்னு ஆரம்பித்தார். என்ன வேணும் சொல்லுங்கன்னா, எஸ்ஐபி போடணும் ஆனால் ஒன்றுமே தெரியாதுண்ணா. 2 டாட்டர்ஸ் ட்வின்ஸு, மாத சம்பளம் 13,000 தான் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. உங்களால் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னா 1000 ரூபாய்னா தாராளமாக பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ 13,000 rupees திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலையில் இது பண்ண முடியும்னு தெரியும். ஸோ 2 டாட்டர்ஸ்க்கு வந்து 500 எஸ்ஐபி போடுங்க. ஒரு டாப்பப் போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் போகும். இன்னும் ஒரு 14 வருஷம் இருக்குது. 2 பேருக்கும் 3 வயசு ஆகுதுன்னும் போது 14 வருஷத்துக்கு காலேஜுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 லட்சம் மொத்தமாக கிடைக்கும். அவங்க ஏதோ டிகிரி படிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து என்ன பண்ண முடியும், ஏன்னா அடுத்த 10 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம், அவர் பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அவருக்கு யோசனையாக இருந்தது. வீடியோ பார்த்த பிறகு தான் நமக்கும் பொண்ணு இருக்குது, நம்மளும் ஏதோ சேர்த்து வைக்கணும், லைஃப்பில் ஏதோ பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சம்பளம் கம்மின்றது தான் அவங்களுக்கு தோணுது. ஸோ அந்த சம்பளம் கம்மின்னு யோசிக்கிறதுக்கு பதில் என்னோடய சம்பளத்தில் 500 ரூபா பண்ண முடியுமா? நான் வெளியில் போனால் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பிரியாணியோ இல்லை எதுவும் ஒரு 200-300 இல்லாமல் கிடையாது, கூட ஒரு ஏதோ எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணிடுறோம். பட் அந்த 500 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறது ஒரு மாதத்துக்கு எடுத்து வைங்க. எனக்கான பணம், என் ஃபேமிலிக்கான பணம் அப்படின்னு மாதம் முதல்ல அதுதான் போகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பில்ஸ் எல்லாம். அதை மட்டும் மைண்ட் செட் வச்சுட்டா ஈஸியாக பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 10 ரூபாய் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் அப்படி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 2000 ரூபாயில் ஆரம்பித்து 5000 பண்ணணும்னு நினைக்கிறேன், 10,000 ரூபா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ தான் நான் முதலீடே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டைரெக்டாக இந்த பங்கு மார்க்கெட் சார்ந்த முதலீடுகளில் வரணுமா, இல்லை ஃபிக்ஸடான சில இன்கம் தரக்கூடிய முதலீடுகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து போகணுமா?
அதாவது ஒரு சேலரிடு பர்சனுக்கு வந்து பிஎஃப் வந்து கம்பல்ஷன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து கம்பல்ஷனில் வரும். ஸோ அப்போ பிஎஃப்ங்கிறது மேண்டேட்ரி. அதே தொகையை வந்து நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்து பாருங்கள், அவர் அந்த பணத்தையும் சேமிக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த பிஎஃப்ங்கிறத கம்பல்ஷனை அவர் ரிட்டையர் வரைக்கும் எத்தனை கம்பெனி மாறினாலும் தொடாமல் இருந்தார்னா அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய கார்பஸ் வந்து உருவாகும். ஸோ அதுக்கு அவசியம். அதுக்கு அடுத்து தாண்டி வந்து அவர் எஸ்ஐபி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். ஸோ வந்து அப்போ முதல் 1 கோடி அச்சீவ் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகேங்களா? அந்த 1 கோடி வர்றதுக்கு நம்ம சேமிக்க தொகையை பொறுத்து இருக்குது. 5000 சேமிக்க போகிறோமா 10,000 சேமிக்க போகிறோமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த முதல் 1 கோடி வந்ததுக்கப்புறம் 2வது 1 கோடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதான் வந்து கூட்டு வட்டியினுடைய மகத்துவம். ஸோ அந்த மாதிரி இலக்கில்லாத பயணம் வாழ்க்கையில் வெற்றி அடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த இலக்கோடு அந்த வேலையை அவங்க செய்யும்போது டெஃபினட்டாக இதெல்லாம் ஈஸிலி பாசிபிள். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சார்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? என்னோடய கோல்ஸ் என்ன? சிம்பிளாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஆகிறதுக்கு முன்னாடினா மேரேஜ் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். இல்லை என் அப்பா அம்மாவுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே இல்லை என் மொபைல் வாங்கணும், இல்லை உங்களுக்காக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்காக வருஷத்துக்கு எனக்கு வந்து இவ்வளோ செலவாகுது, அதுக்காக சேர்த்து வைக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா சர்வீஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நிறைய யோசித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக 3 பாயிண்ட் தான். எல்லா இன்ஃபர்மேஷனும் நானாக தெரிஞ்சுக்கிட்டு நானே பண்ண போகிறேன். தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து 2008-09 வந்து வெறும் மேகசின்ஸ் மட்டும்தான், அவுட்லுக் மணி, அப்புறமா வெல்த் இன்சைட்ஸ், இந்த மாதிரி மேகசின்ஸ் தான். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணி படித்து ஃபிசிக்கல் மேகசின்ஸ் ஆன்லைனில் கூட இருந்துச்சான்னு தெரியாது. பட் இப்போ வந்து அத்தனை சோஷியல் மீடியா, அத்தனை யூடியூப் சேனல்ஸு ஜென்யூனாக கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த மேகசின்ஸில் ஆன்லைன் வந்துருச்சு. நீங்களாக பண்ணுங்கள். உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து வெரி ஃபியூ பர்சன்டேஜ். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. மேபி 2-3% சொல்லுவேன். மீதி பேர்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறாங்க. டைரக்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டு, இல்லைனா ஒன்று அட்வைசர் கிட்ட போகணும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஏஜென்ட் கிட்ட போகிற மாதிரி. எந்த அசட் கிளாஸாக இருந்தாலும் கமிஷன்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா ஆஸ் பர் செபி ரெகுலேஷன்ஸ் ஒரு ஃபீஸை அவங்க என்ன வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் ஒரு ஃபீஸை பே பண்ணிவிட்டு சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர் கிட்ட போகிறதுக்கு எப்படி ஒரு 500 1000 பே பண்ணிவிட்டு போகிறோம். பெரிய டாக்டராக இருந்தால் குட்டி ஹையர் அமௌண்ட்டு, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அதிக ஃபீஸு, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு நான் இவ்வளோ பணம் போட முடியும், இவ்வளோ பண்ண போகிறேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னா கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் அது டவுட்டாக இருந்தால் செகண்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு கமிஷன் வரப்போகுது. இதை போட்டு மண்டை பிச்சுக்காமல் இந்த 3 ஆப்ஷனில் எது எனக்கு சூட் ஆகும், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, நான் ஃபீஸ் கொடுத்துட்றேன் சார், நீங்களே ஃபுல்லாக பண்ணி கொடுங்க. நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு 100% நம்பி கொடுக்கலாம். பட் வேலிடேட் பண்ணுங்கள். இன்னொருத்தர்கிட்ட கேளுங்க, ஏன் இதை சொல்கிறீங்கன்னு கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஈவன் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் வந்து நான் ஏன் இந்த ஃபண்டை கொடுக்குறேன், நான் ஏன் இதை பண்ண சொல்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, எவ்வளோ ஏஎம் வச்சுருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பொறுத்து நீங்கள் பண்ணலாம். இந்த 3த்தையும் பண்ணாமல் நிறைய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க நிறைய பேர். அப்போ ஒன்றுமே நகராது. ஸோ நான் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், அப்போ அந்த கம்பெனி வாங்கியிருக்கலாம், என் ஃப்ரெண்டு சொன்னான், இதெல்லாம் கேட்குறோம். இதை ஏன் இப்போ உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, காலகட்டம் மாறிட்டே இருக்குது அண்ட் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆசைப்படுறதுக்கும் எல்லை இல்லாமல் சோஷியல் மீடியா மொபைல்லே வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து, அமேசான்லேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாமே மொபைல். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இவன் தான் வாங்கணும்லாம் கிடையாது. யார்கிட்ட மொபைல் ஆப் இருக்குது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எங்கே ஒன்றா யார் ஒன்றா எதை ஒன்றா யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ சம்பாரிச்சா தான் வாங்கலான்னு இல்லை. 10,000 சம்பாதிக்கிறவங்களும் அர்ஜென்ட்டு வீட்டில் எதுவும் பண்ணல, நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணிக்கலாம்னு தாராளமாக சாப்பிட முடியும். பட் அது பழக்கமாகிடுச்சுன்னா நிறைய செலவாகும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஆப்ஸும் மொபைல்லே இருக்குது, பண்ண முடியும். ஆனால் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. யாருமே அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு இஎம்ஐ வாங்கிக்கோங்க, லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு தான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட். இதை அப்சர்வ் பண்ணாலே தெரியும். ஸோ ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 10,000 கொடுத்தா ஒரு அட்வைசருக்கு என்னால் 1 கோடி ரூபாய் குயிக்காக ப்ராப்பராக சேர்க்க முடியுமா, என்னால் 3 வருஷத்தில் எனக்கு கார் வாங்க முடியுமா, 5வது வருஷம் ஒரு வீடு வாங்க முடியுமா, எல்லாமே கரெக்டாக போகுதா, இது நடந்தால் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. சார் நான் நிம்மதியாக இருக்கேன் லைஃப். நீங்கள் பாட்டுக்கு சம்பாதிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவர் சொல்லுவார், நீ இன்னொரு 10,000 போட்டால் தான் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போது வேலையில் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணுறது பத்தாதுன்னு சொல்லிடுவார், அப்போ பண்ணலாம். ஸோ நான் வந்து மண்டே போட்டுட்டு நீ இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கள, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காசுன்னு யோசிக்காமல் எல்லா விஷயத்துலையும் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்லேருந்து, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லேருந்து, நம்ம ஒரு ஆஃபீஸ் போனனாலும் ஒரு ஃபீஸ் பே பண்ணால் தான் வேலை நடக்கும். அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல.
எஸ்ஐபினா நான் எப்படி பண்ணுறது தெரியலன்னு எல்லாம் கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியுது. அண்ட் எல்ஐசி வந்து அந்தளவுக்கு இவ்வளோ வருஷமாக ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் இல்லை புவர் பர்சனாக இருந்தாலும் எல்ஐசி என் பொண்ணுக்கு இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. பட் என்னென்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆனதுனால எல்லாருக்குமே உங்ககிட்ட போட்டால் பணம் போயிருமே அந்த அளவுக்கு வந்துருச்சு. பட் உங்களுக்கு என்ன மன நிம்மதியோடு உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுதா, அவ்வளோதான். அதை மீறி அவங்கக்கிட்ட கேட்கலாம், நான் போடுறது உங்களுக்கு எப்படி கமிஷன் வருது, எவ்வளோ ஃபீஸ் கேட்டால் ஓப்பனாக சொல்ல போகிறாங்க. இதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா டேட்டா ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட், உங்களுக்கே வந்து நாங்கள் எவ்வளோ கமிஷன் பே பண்ணோன்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் போடுற பணத்தில் ஒரு 0.5-0.6% தான். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரில. பட் ஆனால் நானாக பண்ணோம், அதுக்கும் ஒரு பயம் இருக்குது. நிறைய புது என்எஃப்ஓஸ் வரும்போது கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நெகட்டிவாக இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம், அந்த டவுட்ஸும் இருக்குது. என்ஆர்ஐஸும் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. பட் ஆனால் ஃபீஸும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் யோசிக்கிறாங்க. நான் சேர்த்து வச்சு எஃப்டியில் வச்சுருக்கேன், அதுவும் ரிட்டர்ன்ஸ் இல்லை, அதுவும் தெரியுது. பட் ஸ்டெப் எடுக்க மாட்றாங்க. ஸ்டெப் எடுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸ்மால் ஃபீஸ் எல்லா இடத்துலையும் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டு யோசிச்சிக்காதீங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷனுமே நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். யாருமே வந்து நீ எனக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்கி ஏமாற்ற முடியாது. ஒரு வருஷம் நான் அதிகமாக வாங்கிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து யாரும் என்கிட்ட வரமாட்டான். ஸோ ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ண வச்சா தான் மறுபடியும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ ஒரு நல்ல அட்வைசர்கிட்டையோ திருப்பி வரப்போகிறாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாரும் ஏமாற்றி ஒரு ப்ராடக்டை தலையில் கட்டி இது பண்ணால் எனக்கு லாபம் அப்படின்னு இந்த காலத்தில் ஏமாற்றவே முடியாது. நான் ஒன்று தலையில் கட்டிட்டேன்னா இவர் வந்து இன்னொரு வீடியோ போட்டு அதை வாங்காதீங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் உடனே மாட்டிப்பேன். ஸோ என்னால் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிறவங்க ஈஸியாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இல்லை ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டராக, இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் எது எனக்கு சூட்டபுள்ன்றதை நீங்கள் பேசினாலே, ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க. 2வது 3வது மாதம் போய் ஸ்டெப் எடுத்து ₹500 ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதை வந்து 2026 வெயிட்டை குறைக்கணுன்ற ரெசல்யூஷன் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறன்ற ரெசல்யூஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் டோர்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹளில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.